அனைவருக்கும் வணக்கம். மண்டே மோட்டிவேஷன் எனும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு ப்ராக்டிக்கலினூடாக மாணவர்களுக்கான ஒரு நல்ல சிந்தனையை கொண்டு வரலான்னு நான் வந்திருக்கேன். அந்த வகையில் நான் இங்கே 3 திரவங்கள் உதாரணமாக எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தேன் இருக்குது, அதுக்கு மேலே நீர் இருக்குது, அதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் இருக்குது. இது அடர்த்தியின் வித்தியாசத்தின் காரணமாக 3 நிலைகள் காணப்படுது. அதாவது அடர்த்தி கூர்ந்தது கீழையும் அடர்த்தி குறைந்தது மேலையும் இருக்குது. அது இல்லாமல் உதாரணத்துக்காக இங்கே 4 பொருட்கள் நான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆணி இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாட்சி பழம் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மூடி இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பஞ்சு இருக்குது. இதில் பார்த்தோமா இருந்தால் இந்த சோதனையில் இரும்பு துண்டு அடியில் இருக்குது, அதே மாதிரி பஞ்சு மேலே இருக்குது. இதற்காக இரும்பு தொண்டு தோல்வி அடைந்ததாகவோ அல்லது பஞ்சு வெற்றி பெற்றதாகவோ அர்த்தம் கிடையாது. ஒவ்வொன்றுமே தன் தன்மைக்கு ஏற்ற இடத்துல தான் அது அமர்கின்றது. மற்றவர்கள் உங்களை என்றைக்குமே ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொருவருக்குமே ஒரு தனித்துவமான திறமை காணப்படும். நீங்கள் மற்றவர்கள் போல இல்லை என்று கவலைப்படாமல் உங்களுக்கான சரியான தளம் எது என்பது தேடுங்கன்னு இதன் மூலமாக நம்ம விளங்கி கொள்ளலாம். அடுத்து பார்த்தோமா தான் திராட்சை தேன் மேலே இருக்குது, அதே மாதிரி மூடி நீர் மேலே இருக்குது. அவை தங்களுக்கு கீழே உள்ள திரவத்தில் வலிமையை உணர்ந்து அங்கேயே நிலை பெற்று இருக்குது. அதாவது வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லையுமே நாம் ஒரே உயரத்தில் இருக்க முடியாது. சில நேரங்களில் நம்ம கீழே இறங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், சில நேரங்களில் மேலே உயர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற நம்ம மாற்றிக்கொண்டு சமநிலையை பேணுவதே இங்கே புத்திசாலித்தனமாக காணப்படுது. அடுத்து பார்த்தோமா தான் இரும்பு துண்டு அடியில் சென்றிருந்தாலும் தன்னோட உறுதித்தன்மை என்னைக்குமே இழக்காது. அதே மாதிரி பஞ்சு மேலே இருந்தாலும் அதோட மென்மையான குணத்தை என்றுமே இழக்காது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் சோதனை எனும் அழுத்தம் வரும்போது இரும்பு போல உறுதியாக இருக்கணும், அதே மாதிரி உயரத்தில் இருக்கும்போது பஞ்சு போல மென்மையாக இருக்கணும். அடுத்து பார்த்தோமா இருந்தால் இந்த குவளையில் உள்ள திரவியங்கள் போலத்தான் உலகம் பல அடுக்குகளை கொண்டிருக்கு. உங்கள் திறமையனும் அடர்த்தியை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க. இத்தகவலை வழங்கிய நாங்கள் புசலாவை சரஸ்வதி மத்திய கல்லூரியின் தரம் 13 சேர்ந்த கணித விஞ்ஞான பிரிவு மாணவர்கள். நன்றி.